இதுக்கு முன்னாடி என்னென்னா, நான் சுந்தர் சி சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்கும்போது எங்கள் சுந்தர் சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு. அது கேப்டன் சாரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு வீட்டில் குடியிருந்தார். அவங்க ஐவி சசியோட வீடு, சீமா அவங்களோட வீடு. அதில் 2வது மாடியில் இருந்தார். எதிர்த்த வீடு கேப்டன் சார் வீடு. நான் சாரை காலையில் பார்க்க 7:30 மணிக்கு போயிடுவேன். போயிட்டு அப்படியே பார்ப்பேன். பார்த்துட்டு இரவு 7:30 மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போவேன். மொட்டை மாடிக்கு போயிட்டு எதுக்கு போவோம்? நான், டி சங்கரனு, கேமராமேனு எல்லோரும் போய் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு போய் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ அங்கிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து தூரமாக கேப்டன் நிற்பார். ஒய் ஷூட்டிங்லேயும் அப்படிம்பார். போகணும்னே, வருஷம் பூரா ஷூட்டிங் போகிறது நீங்கள் ஒரே எழுத்தாண்டா அப்படிம்பார். சரி காலையில் பார்க்கலாம் தூங்கு அப்படின்ட்டு போயிடுவார். அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து வர்றேன். விஜயகாந்த் சார் கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்துலேருந்து ஒரு க்யூ, பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு க்யூ நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வெளியே போய் ஒவ்வொருத்தரா போன்னு தள்ளி விடுறேன். அப்போ விட்டுக்கிட்டே இருக்கையில் அவர் வந்து பார்க்குறாரு லேசா. இது யாரியாவே சார் சுந்தர் சார்கிட்ட வேலை பார்க்குறாரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு அவரோட உதவியாளர் சொல்கிறாங்க. அப்படியா? எந்த ஊர்? மதுரை பக்கம் தேனி பெரியவளம். அப்படியா? எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. வா நீ ஃபோட்டோ எடுக்கலையான்னாரு. நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னே. என்னது உங்களை வச்சு படம் எடுக்கணும்? அது நினச்சுட்டா நீ மதுரைக்கார அப்படி தான்ட்டு போய் சொல்லி அப்படின்னு போயிட்டார்.